வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தேவனை சபைக்கு நாம் வரும்போது, when we come to the church, எதற்காக நாம் சபைக்கு வருகிறோம்? சபைக்கு நாம் வரும்போது, தேவனை தேடி நாம் இந்த ஆராதனைக்கு நாம் வரும்போது எதற்காக நாம் வருகிறோம் என்று நான் பார்க்கும்போது பல காரியங்கள் இருக்கின்றது. அதுல நான் ஒரு காரியத்தை இந்த நாளில் நான் பேச ஆசைப்படுகிறேன். தேவனை இந்த சபை கூடுதலை நாம் கூடி வருவதன் நோக்கம் என்னவென்றால், to honor God. தேவனை நாம் கனப்படுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுங்கள்? எதற்காக நாம் கூடி வருகிறோம்? இங்க தேவனை நாம் கனப்படுத்துகிறோம். நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உண்டாக்கி, நம்மை உருவாக்கி, நம்மை வளர்த்து, நமக்காக ஜீவனை விட்டு, நம்முடைய பாவங்களையும் பாரங்களையும் எல்லாம் சுமந்து கொண்டு நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து மீண்டும் அவர் நம்மை அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் லகுவாக சுகமாக ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல, பசியே இல்லாத இடத்துல, தாகமே இல்லாத இடத்துல, வேலைகளை நாம் செய்யக்கூடாத ஒரு இடத்துல, எப்பொழுதும் அவர் துதித்துக் கொண்டிருக்கிற அந்த நிலவிற்குள்ள இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போக செய்கிறவரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் இடத்துல நாம் கூடி வரும்போது அவரை நாம் கனப்பட வேண்டும். honor your God. தேவனை நாம் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமா? நாம் கனப்பட வேண்டும். வேதவசத்தில் அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுல கொலோசியர் 3 அதிகாரம் 23-24 நாம் வாசித்து தொடர்ந்து நாம் பார்ப்போம். Colossians chapter 3 verse 23 and 24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பரமே கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக நீங்கள் செய்யுங்கள். இதுவே நீங்கள் செய்கிற தேவனுக்கு ஒரு கனமாய் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் தேவனை கனப்படுத்தும் போது ஒரு மனுஷனுக்கு நாம் செய்கிறோம் என்று இல்லாதபடிக்கு, நம்மை படைத்த தேவனுக்கு மட்டுமே நாம் செய்கிறோம் என்று நாம் செய்யும் போது அதுதான் உண்மையான ஒரு கனம் என்று நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சிறியவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதை என்ன செய்வீங்க? யாருக்கு கொடுக்கிறோம்? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறார்? கடன் கொடுக்கிறார். இப்படி பல வார்த்தைகள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் செய்கிற எந்த காரியமோ ஒரு மனிதனுக்கு என்று நாம் செய்யாதபடிக்கு, நாம் தேவனுக்கு என்று செய்யும் போது நாம் யாரை கனம் பண்ணுகிறோம்? கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. We need to honor God. தேவனை நாம் கனம் பண்ணும்போது நம்முடைய ஜீவிதத்தில் பல விதமான கனம் பண்ணுகிற விதங்கள் இருக்கின்றது. செய்த நாளில் ஒரு 5 காரியத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக தேவனை கனப்படுத்துவது என்னவென்றால், with our time we have to honor God. நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை, நம்முடைய இருக்கிற கொஞ்சம் நேரங்களை வைத்து நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமா? கனப்பட வேண்டும். So honor your God with your time. விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய நேரத்தை நிமித்தமாக கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமா? நீங்கள் கனம் பண்ண வேண்டும். முதலாவதாக சங்கீதக்காரன் வாசித்த அந்த சங்கீதத்தில் 144வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறார். அவன் நாட்கள் கடந்து போற நிழலுக்கு என்னவா இருக்கின்றது? சமானமா இருக்கின்றது. Man's life is a shadow which vanishes within a second. A man's life is a
a shadow which vanished within a seconds, minutes கூட இல்ல. அதாவது ஒரு நிழல் நீங்கள் பார்க்கும்போது, ஒரு மேகம் நீங்கள் மேல பார்க்கும்போது, சூரியனை கடந்து போகும்போது அந்த மேகம் கீழே பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் இருள் என்ன செய்ய அப்படியே பாஸ் ஆகும் நம்மளுக்கு முன்னால. அந்த ஒரு ஷேடோ போகும். அந்த மேகம் அப்படி பாஸ் ஆகும்போது வித்தின் செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி மேகம் அப்படி போயிட்டு அந்த இருள் போயிட்டு வெளிச்சமாயிடும். பார்த்துருக்கீங்களா? அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எதுக்கு ஒப்பா இருக்கு என்றால், கடந்து போகிற, அழிந்து போகிற, ஒரு செகண்ட் அப்படி மறைந்து போகிற ஒரு நிழலுக்கு ஒப்பா இருக்கின்றது. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? நேற்று இருந்தவர்கள் இன்னைக்கு இல்ல. நாம் இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருக்கிறோமா என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. எத்தனை பேர் இருக்கிற சொல்றீங்க நான் நாளைக்கு இருப்பேன்? ஆமென். என்னுடைய ஆபீஸ்ல ஒரு பழக்கமானவர்கள் ஒருத்தர், சரிங்களா, ஒரு கம்பெனியுடைய பாஸ், ஒரு லோடு வந்து இருக்குங்க. நல்லா கவனிங்க, ஒரு லோடு வந்து இருக்கு. அந்த லோடு வந்து வண்டி ஏதோ ஒண்ணு அது ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு அது கவுந்துட்டு இருக்குது, கோலார் வர அந்த ரூட்ல. இவர் இங்கிருந்து என்ன செய்கிறார் என்றால், நல்லா கவனிச்சுங்க, இந்த மனுஷனுடைய வாழ்க்கை நிழலுக்கு எப்படி ஒப்பா இருக்கு என்று நான் சொல்லுகிறேன். அதை நீங்கள் அறிந்து கொண்டால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் தேவனுக்காக நேரத்தை நாம் செலவு பண்ணி அவரை நாம் கனம் பண்ணுவோம். ஆமென். இன்றைக்கு நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், உங்களுடைய நேரத்தில் நீங்கள் தேவனை கனம் பண்ணுங்கள். டைம் இஸ் வெரி precious for us. இந்த நேரம் நமக்கு மர நிமிஷமே தாண்டிச்சுன்னா இந்த நேரம் நமக்கு கிடைக்காது. இன்றைக்கு நமக்கு நாளைக்கு கிடைக்காது. இன்றைக்கு தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கோலார் பகுதியில் இந்த வாரத்துல ஒரு லோடு உள்ள ஒரு டைல்ஸ் வர ஒரு வண்டி அப்படியே கவுந்துச்சுங்களா. அதை போய் வேற வண்டியில அவர் மாத்தி எடுத்துட்டு வர, வேலைக்காரர்கள் போகிறத விட இவரே ஒரு பாஸ் என்ன செய்திருக்கிறாரு, போயிருக்கிறார். போயிட்டு அங்க இருக்கிற எல்லா டைல்ஸ்லயும் இன்னொரு பக்கத்துல அவர் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரிய டைல்ஸ் வந்துட்டு நிக்க வச்சிருக்கிறார். ஒரு போல கிட்ட வந்து நிக்க வச்சிருக்கிறாங்க. சரியா, நைட்டு ஒரு 2 மணிக்கு யாருமே இல்லை அந்த ரோட்ல. அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, இங்க லோட் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டிராபிக் என்ன செய்யறாரு, வர வண்டிகளை இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இப்படி போன்னு சொல்லிட்டு பார்க்காத ஒருத்தர் வந்து அந்த டைல்ஸ் மேல அடிச்சு, அந்த டைல்ஸ் அவர் மேல அந்த போல், அங்க போல் இடிச்சு போலும் அந்த டைல்ஸ் விழுந்து 2 காலம் கட் ஆயிடுது. 2 காலம் கட் ஆயிட்டு நைட்டு 2 மணிக்கு எடுத்துட்டு போன ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்குள்ள உடம்புல நல்லா ரத்தமா போயிடுச்சு, காப்பாற்ற முடியாது. இந்த ஜெயின்ஸ்க்கு இட்டு போனாக்கா அந்த ஜெயின்ஸ்க்கு இட்டு போங்க, அந்த ஜெயின்ஸ் ஹாஸ்பிட்டல் இட்டு போனாக்கா அங்க ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டே இறந்துட்டார். எப்படி பாத்தீங்களா? How important is a man's life? மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த நேரத்துல நாம் இருக்கிற இந்த நேரம் நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு, எவ்வளவு முக்கியமான இருக்கு. யாருமே நேரத்தை என்ன செய்யாதீங்க, வீணாக்காதீங்க. இந்த நேரத்துல நாம் இருக்கிறோம், அதுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த நேரத்துல நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் உண்மையாக செய்ய வேண்டும். ஏனென்றால் அடுத்த நேரம் என்ன நடக்குது என்று நமக்கு தெரியாது. இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாப்பீங்க, நியூஸ்ல பாருங்க, ஃபேமிலியோட போறாங்க கார்ல, திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட், பில்டிங் இடிச்சு விழுந்து, இந்த வாரத்து நியூஸ்ல பெரிய பில்டிங் இடிச்சு விழுந்து 12 பேர் என்ன செய்றாங்க, மரிச்சு போனாங்க. என்னென்னவோ நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. எத்தனை பேர் இதுக்கு ஒரு ஆமென் சொல்றாங்க? There is a reason for God why he has left us to be alive. அந்த ஜீவனோடு வைத்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், காலத்தை அறிந்தவர்களாய், நேரத்தை அறிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை என்ன என்று நாம் புரிந்து கொண்டு ஒரு நிழலுக்கு சமானமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. ஆகினால நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய நேரங்களிலே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், கனப்படுத்த
அவருடைய நேரத்தில் நாம் கனப்படுத்த வேண்டும் என்றால் என்ன உங்களுக்கு புரிகின்றது? என்ன உங்களுக்கு புரியுது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய நேரத்தின் நிமித்தமாக நீங்கள் தேவனை கனப்படுத்தணும்னா எப்படி உங்களுக்கு புரியுது? சொல்லுங்க. தாவீது சொல்லுகிறான், இரவிலும் நடுராவிலும் சேவல் கூவுகிற வேலையிலும் எந்த வேலையில இருந்தாலும் நான் என்ன செய்வேன்? எக்காலத்திலும் நான் என்ன செய்வேன்? அவரை ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். Do something for Christ. நீங்கள் இந்த ராத்திரி வேலை மறித்தாலும் கூட உங்களை குறித்தும் என்னை குறித்தும் பேசப்பட வேண்டும். ஒரு நண்பன், என்னுடைய நண்பன், சிறு வயதுல நாங்க யூத், ரொம்ப ஸ்கூல் டேஸ்ல யூத்தா இருக்கும்போது நாங்க ஸ்டார்டிங்ல ரொம்ப ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் எல்லாம் பண்ணுவோம். அவரை ஆண்டவர் வேற பகுதியில் ஊழியத்துக்கு கொண்டு போயிட்டார். இந்த இடத்துல கூட நம்முடைய பழைய சர்ச்சில் அவர் வந்து மெசேஜ் கொடுத்திருக்கிறார், பாஸ்டர் எலிஷான்னு சொல்லிட்டு. திடீரென்று சுகர் வியாதியில போய் பேப்டிஸ்ட்ல அட்மிட் பண்ணாங்க. 2 மாசம் 3 மாசம் ஹாஸ்பிட்டல் ஒண்ணுமே செய்ய முடியாம நான் உங்களுக்கு போட்டிருந்த குரூப்ல மறைச்சு போயிட்டார். சரிங்களா? ஆனால் அவர் மறைச்சு போனாலும் இந்த பெங்களூர் இல்லைங்க, இந்தியா இல்லைங்க, உலகம் முழுவதும் அவரை குறித்து ஒரு வார்த்தை பேசப்படுகின்றது. அவர் எப்படி தெரியுங்களா? அவருடைய வாயில வந்துட்டு எப்பவுமே புகழ்கிற வார்த்தை இருக்கும். என்ன பார்த்து புகழ்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பாஸ்டர், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்க ஒரு நாள் கோட்டீஸ்வரன் ஆக போறீங்க. நான் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வார்த்தை. உங்களை ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? கோட்டீஸ்வரர். நான் ஆவணும் இல்லையோ, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்கின்றது? ஒரு உற்சாகம் பண்ணுகின்றது. நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஒரு பெரிய சர்ச்சு கட்டுவீங்க, நிறைய ஆத்மாக்கள் ஆண்டவர் கொடுப்பாரு, நீங்க ஒரு நாள் கோட்டீஸ்வரன் ஆக போறீங்க. அவர் என்னைக்கு எந்த வார்த்தை சொல்றாரோ கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமா அவருடைய வாயை பார்த்து நிறைவேற்றிட்டோம். இப்படி இரண்டாவது என்ன செய்வார் என்றால், யாருன்னே தெரியாதுங்க, எப்படியாப்பட்ட பெரிய ஆட்களை கூட, எப்படியாப்பட்ட சிறிய ஆட்களை கூட அவர்கள் என்ன செய்வார் என்றால் அறிமுகப்படுத்தி ஒருத்தரை என்ன செய்வார், இவர் யார் தெரியுங்களா, இவர் இப்படியாப்பட்டவர்னு லிங்க் பண்ணி வைக்கிற ஒரு நல்ல ஒரு குணமுள்ளவர். ஆனா அவர் மரித்து போனாலும் இன்றைக்கு கூட என்ன செய்யறாங்க? பேசப்படுகின்றது. எவ்வளவு பாஸ்டருங்க அந்த மரணத்துக்கு வந்தாங்கன்னா இந்த பெங்களூர்ல இருக்கிற அத்தனை பேரும் எல்லாரும் இதே வார்த்தை தான் சொன்னாங்க. என்ன சொல்றேன்னா, இவர் நிமித்தமா தான் அநேக ஊழியங்கள் வளர்ச்சி, பெரிய பெரிய சபைகள் கேஜப் பட்டணத்தில் இருக்கின்றது, பெங்களூர்ல இருக்கின்றது. லிங்க் பண்ணுகிற ஒரு காரியம் ஒரு பெரிய ஒரு, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் தெரியும்னா, அவங்க நன்மை செய்யறாங்கன்னா நம்ம இன்னொரு ஆரோக்கியம் என்ன செய்ய மாட்டோம்? அறிமுகம் பண்ண மாட்டோம். நம்ம தான் அவங்க கூட என்ன இருப்போம்? ரொம்ப ஐக்கியமா இருப்போம். ஏன்? நம்ம அறிமுகம் பண்ணிக்கிட்டா நமக்கு ஏதாவது கிடைக்காம போயிடுமா? அவர் அந்த மாதிரி நினைக்க மாட்டாரு. எனக்கு இல்லை என்றாலும் மற்றவர்கள் என்ன செய்யணுங்க, ஆசீர்வாதமா இருக்குன்னா அறிமுகப்படுத்திட்டே இருப்பாரு. அவர் வளர்ந்தாரோ இல்லையோ அநேகர் வளர்ந்துட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த நேரத்துல காலத்துல ஏதாவது கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமா? நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். கடைசியில் நம்ம மறைச்சிட்டோம் வச்சுங்கள, நம்மை குறித்து 4 பேர் பேசணும். What we have done. நினைச்சு பாருங்க, நீங்க மறைச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு அப்படியே ஒரு கனவாக நினைச்சு பாருங்க, மறைச்சிட்டீங்கன்னா 4 பேர் உங்களை பத்தி என்ன பேசுறாங்க இன்னைக்கு? நான் சொல்றது சாதவா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பெஜாரா இருக்கலாம். சும்மா கண்ண மூடி அப்படி நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு நீங்க மறைச்சிட்டீங்க, 4 பேர் உங்களை பத்தி என்ன பேசுவாங்க? என்ன புகழ்ந்து பேசுவாங்க? என்ன புகழ்ந்து பேசுவாங்க? ஆமா, போனா போட்டோட இருந்து என்ன லாபம்? இப்படிதான் பேசுவாங்க தவிர, இவரால நான் ரட்சிக்கப்பட்டேன், இவர் தான் இந்த ஆண்டவருடைய வழியில நான் வர்றதுக்கு காரணமா இருந்தோம், இந்த சிஸ்டர் தான் ஜெபம் பண்ணி என் வயிற்றுல கட்டி நல்லாச்சு, இன்னைக்கு நான் ஜீவனோட இருக்கிறேன்னா இவங்களுடைய ஜெபத்தான். இயேசுவை யாருன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு,
இவங்க ஒரு ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்க. அந்த ஜெபத்துல நான் போய் கலந்துக்கினேன். கர்த்தர் அங்கதான் தொட்டாரு. இவங்க தான் காரணம். எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு சின்ன பேரை நம்ம வாங்க முடியும்? நம்ம வாசிட்டு பிறப்பாங்க. இவங்க உயிரோட இருக்கும்போது 4 பேருக்கு என்ன செய்திருக்கிறாங்கன்னா, ஏழைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. பசியா இருந்த எங்களுக்கு இவங்க எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. நேரம் என்பது ஒரு நிழலுக்கு சமானமா இருக்குது. அதை சும்மா கடந்து போயிடும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஏனென்றால் கர்த்தரை 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 17வது வசனம் சொல்கின்றது. 1 Timothy chapter 1 verse 17. நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவரும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென். என்ன வாசிக்கிறோம்? நித்தியமும். See, நம்முடைய காலங்கள் நேரங்கள் மறைந்து போய்விடும். ஆனால் நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன் அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலத்திலும். நீங்க அந்த தேவாதி தேவனுக்கு நீங்க கனத்தை எவ்விதமாய் செலுத்த வேண்டும் என்றால் பாருங்க, நம்மளால நித்தியமா இருக்க போகிறோமா? அழிந்து போகிறவர். ஆமென். இந்த சரீரமானது அழிந்து போய் இந்த உலகத்துல இருந்து நம்ம அழிந்து போகிறோம். we are not going to live in this earth for many days. அப்போ அழிந்து போகிறவர்களும் நெக்ஸ்ட் வார்த்தை அழிந்து போகிறவர்களும் அப்புறம் ஓகே இந்த தேவன் இருக்கிறார். ஆனா நம்ம அழிஞ்சு போகிறவர்கள். இவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் போது தான் அவரை நாம் கனப்படுத்துகிறோம். ஆமென். நம்முடைய காலத்தையும் நம்முடைய நேரத்தையும் நாம் வீணாக்கி விட்டால் கர்த்தர் வரும்போது நம்ம இடத்துல கேட்பார், how you spent the time in this world. உன் வயிற்றுக்காக மட்டுமே நீ ஓடிக்கொண்டிருந்தாய். உன் உடம்புக்காக மட்டுமே நீ ஓடிக்கொண்டிருந்தாய். உன் பிள்ளைகளுக்காக மட்டுமே நீ ஓடிக்கொண்டிருந்தாய். மொத்தத்தில் உனக்காக மட்டுமே நீ ஓடிக்கொண்டிருந்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. யாருன்னா கொஞ்சம் யோசனை வருகின்றதா? நேரம் காலம் எவ்வளவு முக்கியமா இருக்கின்றது. we have to do something for the Lord. எதற்காக? தேவனை நாம் கனப்படுத்த முடியாது. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. ஆமென். வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 10 11 நாம் வாசிக்கும் போது அவரை கனப்படுகிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 4 சிங்காசனத்தின் மேல வெற்றிற்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரே, மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு மாத்திராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அவர் கனத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார். இந்த கனத்துக்கு பாத்திரர் இடத்துல 24 மூப்பரும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர், சதா காலம் மரித்தேன் ஆனாலும் சதா காலத்திலும் உங்கள் மத்தியிலே உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எத்தனை பேர் வீற்றிருக்கிறார்? 3 பேரா 2 பேரா? ஒரே ஒருத்தர் தான் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் யார் என்றால் ஆல்பா அண்ட் ஒமேகா. அவர் யார் என்றால் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறார். அவர் யார் என்றால் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர். அவர் யார் என்றால் இதோ போகிறேன், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்ய நான் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவர் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர் யார் என்று பார்க்கும்போது இவரே எல்லாவற்றுக்கும் சிருஷ்டியின் கர்த்தராய் இருக்கிறார். இவரே முதல் பேரானவர். இவரே நமக்கு நியாயம் தீர்க்கிறவர். இவரே ராஜாதி ராஜா,
எல்லா கனமும் அவர் ஒருவருக்கே உண்டாகும்படியாய் 24 மூப்பரும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக போய் எப்பொழுதும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரே, மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர். நீரே இந்த உலகத்தை அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினால் உண்டானது என்று சொல்லி பணிந்து கொண்டார்கள். எத்தனை பேர் வீட்டுல முழங்கால் போட்டு ஜெபம் பண்றோம்? கை தூங்க பார்க்கலாம். முழங்கால் முட்டி போட்டு ஜெபம் பண்றோம். ஓகே. இவர்கள் என்ன செய்தார்கள்? முட்டியை விட சாஷ்டாங்கமாக விழுந்தார்கள். இதெல்லாம் நம்ம வேற இடங்கள்ல தான் பார்க்க முடியும், வேற பக்திகளை தான் பார்க்க முடியும். ஆனா நம்ம கிட்ட நம்மளாம் நின்று ஜெபம் பண்றோம். யார் நம்ம சொல்லுங்க. நின்று ஜெபம் பண்றோங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்றோங்க. யார் சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்களா? முட்டி போட்டா நம்மளுக்கு என்ன வலிக்கும்? முட்டி வலிக்கும். ஆனா ஜெபத்துக்காக முட்டி போடுகிறவர்களுடைய முட்டி என்னைக்குமே வலிக்காது. வலி இருந்தாலும் போயிடும்னு நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். ஜெபத்துக்காக தேவனுக்காக வணங்கி முட்டி போடுகிற யாரா இருந்தாலும் முட்டி வலி இருந்தாலும் குணமாகவே தான் தவிர முட்டி வலி உங்களுக்கு வராது. வயிறு போயிடும் பயந்துட்டு நீங்க சாஷ்டாங்கமா விடாம அப்படி இருந்தீங்கன்னாக்கா, நீங்க ஜெபத்துக்காக நீங்க விழுந்தீங்கன்னா எத்தனை எக்ஸசைஸ் பண்ணி விடா போகாத ஒரு வயிறு கூட ஜெபத்துல போயிடும். விசுவாசிகள் சாஷ்டாங்கமாக விழணும், முழங்கால் படையணும், ஜெபிக்கணும், அவரை துதிக்கணும். ஏனென்றால் we have to know our time is like a shadow. இந்த காலத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தால் இன்னும் அநேக காரியங்கள் நாம் பேசலாம். காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனம் பண்ணிக் கொள்ளுங்கள். எறும்பெடுத்துல போய் என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். எறும்பு என்ன செய்கிறது? கோடை காலத்துல என்ன செய்கிறது? அதை சேர்த்து வைத்து மழை காலத்துல அழைத்து போகும், ஆகாரம் கிடைக்காது என்று சொல்லி கோடை காலத்துல சேர்த்து வைத்து, அது பிரபுவும் இல்லை தலைவனும் இல்லை. பிரசங்கில 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த காலத்தை அது அறிந்து என்ன செய்கிறது? வேலை செய்கிறது. இந்த காலத்தை அறியாதவன் ஒருவன் இருக்கிறான். அவன் யார்? மனிதன். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் மனுஷனுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று செய்ய வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு என்று செய்ய வேண்டும். முதலாவது நீ செய்ய வேண்டிய, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் நேரத்துல அவரை கனம் பண்ணுவது. சோ இந்த சபையின் டைமே நான் சொல்றேன். எத்தனை பேர் நீங்க பாஸ்டர் திட்டாருன்னு நீங்க வருவீங்களோ அது தவறா இருக்கும். பாஸ்டர் லேட்டா போனா இன்னைக்கு என்ன கேட்குவாரு நீங்க வந்தீங்கன்னா அது தவறா இருக்கும். அது எதுக்கு நீங்க என்ன செய்வது? பயப்படுகிற காரியம். ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? இல்ல அட்லீஸ்ட் பாஸ்டர் திட்டுவாருன்னு சொல்லிட்டுனா நீங்க கர்த்தரை என்ன செய்யலாம்? நீங்க கனம் பண்ணலாம். ஆனா உண்மை எது? உண்மை எது? நீங்க மனுஷனை நீங்க பார்க்காதபடிக்கு யார் அங்க இருப்பது? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரை நான் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்துல நம்ம கரெக்டா இருக்கணும். ஆமென். நீ எதை செய்தாலும் யாருக்கு செய்யக்கூடாது? மனுஷனுக்கு செய்யக்கூடாது. செய்யறதுல யாருக்கு செய்யணும்? கர்த்தருக்கு செய்யணும். நான் போய் யாரை ஆராதிக்கிற? கர்த்தரை ஆராதிக்கிற. சோ இதுல நான் என்ன இருக்கணும்? டைம்ல நான் என்ன இருக்கணும்? சரியா இருக்கணும். So give your time to God, not to man. Amen. கர்த்தருக்கு உங்களுடைய நேரத்தை கொடுங்க, மனுஷனுக்கு அல்ல. நீங்க பயந்து வர்றது ஒரு மனுஷனுக்காக அல்ல. கர்த்தர் இங்க இருக்கிறார். கர்த்தர் கேட்பார் என்ன கணக்கு. அவருக்கு நான் பயந்து போவேன்னு இந்த நேரத்துல நான் கரெக்டா இருக்கணும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற 20 மணி நேரத்துல கர்த்தருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. எத்தனை பேர் கொடுக்குறீங்கன்னு தெரியாது. எந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கின்றதோ அந்த நேரத்துல எல்லாம் 20 மணி நேரத்துல கர்த்தருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. 20 மணி நேரத்துல கர்த்தருக்காக நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை நீங்க செய்யுங்க.
ஊழியம் செய்யணும். ஆமென். இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள நமக்காக பயன்படுத்துகிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக பயன்படுத்துகிறோம், நம்ம வேலைகளுக்காக பயன்படுத்துகிறோம். ஆனா கர்த்தருடைய ஊழியத்துக்காக அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் நாம் பயன்படுத்த வேண்டும். சோ இப்படி எல்லாம் நீங்க செய்யும் போது கர்த்தரை நம்முடைய நேரத்தை நிமித்தமாக நாம் கர்த்தரை என்ன செய்கிறோம் என்றால் கனத்தை செலுத்துகிறோம். So honor your God with your time. Honor your God with your time. Time never come again. Time is like a shadow which vanish within a second. இந்த டைம் தாங்க திடீர்னு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்ல போறோம்? என்ன சொல்றீங்க சொல்லுங்க? இந்த இந்த நேரம் சரியில்லை. ஃபர்ஸ்ட் சொல்றது அந்த நேரம் சரியில்லை. சரி அப்படின்னா என்ன ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லுவோம்? 2 செகண்ட் அவர் லேட்டா வந்திருந்தா கூட தப்பிச்சுட்டு இருப்பாரு. என்ன செகண்ட்? 2 செகண்ட் லேட்டா வந்தவங்க தப்பிச்சு, இல்ல 2 செகண்ட் ஃபார்வர்ட் போயிட்டு இருந்தா கூட தப்பிச்சுட்டு இருப்பாரு. கடந்த வருஷத்துல இங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியா போயிட்டு இருக்காங்க எண்ணூர் கிராஸ் கிட்ட. எண்ணூர் கிராஸ் தாண்டி நாகவர சிக்னல் போறதுக்குள்ள மேல இருந்து அந்த கம்பி, பில்லர் கம்பி ஃப்ளை ஓவர்து அப்படியே அவங்க மேல விழுந்து ஃபேமிலியே போயிட்டாங்க. யாரும் நினைச்சு பார்த்தோமா? அவங்க யாரு? இந்த சரௌண்டிங் இருக்கிறவர்களா, வெளியே இருக்கிறவர்களா தெரியாது, தெரிந்தவர்களா தெரியாதவர்களா தெரியாது. மனுஷனுடைய வாழ்வு, மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பா இருக்கின்றது. மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பா இருக்கின்றது, நிழலுக்கு ஒப்பா இருக்கின்றது. So utilize your time for honoring God. நம்ம நேரத்தை தேவனை கனப்படும்படியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ எதை செய்தாலும் மனுஷனுக்கு அல்ல, கர்த்தருக்கே செய்யுங்கள். உங்களுடைய நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். இரண்டாவதாக talent. Honor your God with your talents. தேவனை நீங்கள் உங்களுடைய தாளந்துகள் நிமித்தமாக என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்க. மத்தேயு 25:14 இருந்து நம்ம வாசிக்கலாம். அது தெரிந்த ஒரு வசனம் தான் நமக்கு. தேவனை நாம் எதை செய்தாலும் மனுஷனுக்கு அல்ல. பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளத்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவர் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்திலே ஒப்புவித்தீர், அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவன் எஜமான் அவனை நோக்கி, நல்லது, சுத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்திலே ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். அவருடைய எஜமான் பிரதியுத்தரமாக, கொல்லாதவனும் சோம்பனும் ஆகிய ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில்
கேட்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்திலே போட்டு வைத்து வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்திலிருந்து தாழ்ந்தை எடுத்து 10 தாழ்ந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்றார். இதுக்கு ரொம்ப விளக்க வேண்டாம் நினைக்கிற. 5 தாளந்து உள்ளவன் அதை 10ஆக மாற்றிக்கொண்டான். 2 தாளந்து உள்ளவன் 4ஆக மாற்றிக்கொண்டான். 1 தாளந்து உள்ளவனோ ஆண்டவர் பார்த்துப்பார். அவர் கொடுத்திருந்த அப்படியே நான் என்ன செய்ய வேண்டும், ரொம்ப அப்படியே கொடுத்திருந்த அப்படியே கொடுக்க வேண்டும், எந்த அடுக்கு இல்லாம அப்படியே புதைச்சு வச்சு கொடுக்கணும்னு பார்த்தானே. கர்த்தர் அவனை பார்த்து பொல்லாதவன் அப்படின்னு சொல்லுகிறார், சோம்பேறி என்று சொல்லுகிறான். கர்த்தர் நமக்கிட்ட ஒரு தாளந்தை கொடுத்திருப்பார். ஒருவேளை இதை குறித்து நாம் அநேக நேரத்தில் பேசியிருக்கிறோம். சிலருக்கு பாடல் நிமித்தமாக பாடக்கூடிய தாளந்து, சிலருக்கு வேதத்தை நன்றாக படித்து அதை அறிந்து கொள்கிற ஒரு தாளந்து, இல்ல சிலருக்கு வந்துட்டு ஊழியம் செய்கிற தாளந்து, ஜெபிக்கிற தாளந்து. எல்லாமே வந்துட்டு மனுஷனுக்காக அல்ல, யாருக்காக பயன்படுத்தணும்? Not for a man, utilized for the God, because in that way you can honor God. நீங்கள் உங்களுடைய தாளந்து நிமித்தமாக நீங்கள் தேவனுக்கு நீங்கள் செய்யும் போது, ஆமென், நீங்க யாரை கனம் பண்றீங்க? தேவனை கனம் பண்றீங்க. honor your God with your talents. என்ன ஆண்டவர் உங்களிடத்துல தாளந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய தாளந்துகள் நிமித்தமாக கர்த்தரை நான் செய்ய வேண்டுமா? ஒருவேளை உங்க தாளந்தை குறித்து உங்களுக்கு அறியாமல் இருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் ஊழியக்கார நிமித்தமாகவோ இல்ல வசனத்தின் நிமித்தமாகவோ கர்த்தர் உங்களுடைய தாளத்தை குறித்து உங்களிடத்தில் பேசியிருப்பார். எப்படின்னா, அப்ப பேசும் போதும் நீங்கள் வாசிக்கும் போதும் கேட்கும் போதும், ஓ இது என்கிட்ட இருக்குதுல நம்ம செய்யலாத என்று நீங்கள் மனசு தீர்மானிச்சிட்டீங்கன்னாக்கா, ஒரு நாளும் அந்த தாளத்தை நீங்கள் பொதிச்சு வைக்காதபடிக்கு அதை பெருக செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கின்றது. அப்படி நீங்கள் செய்யும் போது தேவனை நீங்கள் கனம் பண்றீங்க. ஆமென். யாரா இருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்ன ஒரு தாளந்து பிரியமானவர்களே? ஒரு 2 பேருக்கு உங்களுக்கு தேவனை குறித்து பேச ஒரு தாளந்து இருந்துச்சுனாக்கா பயன்படுத்துங்க. ஏனென்றால் நம்முடைய காலம் என்னவா இருக்கின்றதா, நிழல போல மறைஞ்சிடும். இன்றைக்கு இருக்கிற டைம் நாளைக்கு இல்ல. நீங்க செய்கிற ஒவ்வொன்றும் தேவனை நீங்கள் கனம் பண்றதா இருக்க வேண்டும். இந்த நேரத்தின் நிமித்தமா நீங்க கனம் பண்ணிட்டீங்க, ஆனா 2வது நீங்கள் உங்களுடைய தாளந்துகள் நிமித்தமாய் தேவனை கனம் பண்ணுங்க. என்ன தாளந்து இருக்கோ அது தேவனுக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது, தேவன் சொல்கிறார், நீங்களே தேவனுடைய என்னுடைய ஆலயமா இருக்கிறீங்க. சோ இந்த ஆலயத்தை தேவனுக்கு என்ன செய்ய பண்ண வேண்டும்? வாசம் பண்ணுகிற இடமாக நீங்கள் கனமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், கனம் பண்ண வேண்டும். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 6 18-20. 18-20. 1 Corinthians chapter 6 verse 18. தேசத்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். தேசத்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். எல்லாரும் சொல்லணுமே. தேவனுக்கு சொந்தம். சரீரம் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். முடி யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். உதடு யாருக்கு சொந்தம்? காது யாருக்கு சொந்தம்? சொல்ல மாட்டீங்களா? கண்ணு யாருக்கு சொந்தம்? வாய்
சொல்லுங்க. அப்ப இந்த சரீரம் தேவன் தங்கும் ஒரு ஆலயமா இருக்கின்றது. இதை எந்த காரணத்தை கொண்டோ நீங்க நாசம் பண்றதுக்கோ, இதை கொல்றதுக்கோ, உங்களுக்கு இதை 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 நீங்கள் வித்தியாசமா பிசாசு வழியில கொண்டு போறதுக்கு உங்களுக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் இதுக்கு அதிபதி யாரா இருக்கிறார்? இந்த சரீரமானது தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கின்றது. நீங்கள் யாருடையவர்கள் அல்ல, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஆமா, ஹஸ்பண்ட் வைஃபா இருந்தா சொல்லிடுங்க, நீ என்னுடையவர்கள். சரிங்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஓகே, வாசிங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அறியீர்களா? நீங்க இந்த சரீரம் யாது, இந்த சரீரம் யாது என்று நான் என்னன்னா பண்ணிக்குவேன். அப்படின்னா கத்தியத்தை என்ன செய்யற, நல்லா அறுத்துங்க, ரத்தம் ஊத்துட்டோம் இல்லையா? இந்த சரீரம் எந்த கண்ணை எடுத்து என்ன செய்யுங்க, குத்திங்க, கண்ணு தெரியாம போட்டோம். இந்த சரீரம் எந்த அப்படின்னு சொன்னா சிதற எடுத்து நாக்க கட் பண்ணிடுங்க. ஏன் பேசாத, காது கேட்கக்கூடாது, காது கட் பண்ணிடுங்க. எப்ப நினைச்சாக்கா சரீரம் உண்டு. ஆனா சரீரம் படைச்சது யாரு? இதுக்குள்ள யார் வாசம் செய்கிறாரு? ஆவியானவர் வாசம் செய்கிறார். இது தேவன் தங்கும் ஆலயமா இருக்கின்றது. இது உன்னுடையது அல்ல, இது தேவனுடையது. எதிர்ப்பு நினைக்கிறீங்க, இந்த சரீரம் தேவனுடையது. ஆமென். இந்த சரீரத்தின் நிமித்தமாக நீங்கள் தேவனை கனம் பண்ண வேண்டாம். எப்படி கனம் பண்றீங்க? சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க. நம்ம பார்க்கிறது, நம்ம பேசுறது, சிந்திக்கிறது, செயல்படுத்துகிறது எல்லாமே யாரை கனம் பண்றதா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை பார்த்து, நிச்சயமா இந்த வார்த்தை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், நம்மை பார்க்கிறவர்கள் நீங்க கிறிஸ்டியனான்னு கேட்கணும். எந்த விதத்திலையும் டக்கு நம்ம கேட்கணும், நீங்க கிறிஸ்தவர்களா? என்னை இது வரைக்கும் ஒருத்தர் பார்த்து கிறிஸ்டினா நீங்க கேட்டதே இல்லை. டைரக்டா பார்த்துட்டு ஒரு வார்த்தை கேட்பாங்க, நீங்க பாஸ்டரான்னு சொல்லிட்டு. நிச்சயமாக அது என்னன்னு தெரியாது. இது உண்மையை நான் சொல்றேன், தேவடைய சமூகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். அது இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், என்னை பார்த்து ஒருத்தரும் வந்து நீங்க கிறிஸ்தவர்களான்னு கேட்டதே இல்லை. எடுத்துன்னு வந்து நீங்க பாஸ்டரான்னு கேட்குவாங்க. ஒண்ணு இல்லை. The way of talking makes a person to be a pastor. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க பேசுற விதத்துல அவங்க கண்டுபிடிச்சிடணும் நீங்க யாருன்னு சொல்லிட்டு. இருக்கீங்க யாருன்னா, இந்த சரீரத்தின் நிமித்தமாக, சரீரம் உங்களுடையது அல்ல, இந்த சரீரம் யாருடையது? தேவனுடையது. தேவன் வாசம் செய்கிற ஒரு இடமா இருக்கின்றது. ஆகினால இந்த சரீரத்தின் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் எல்லாமே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உன் கண்ணு பாவம் செய்யக்கூடாது, உன் காது பாவம் செய்யக்கூடாது, உன் வாய் பாவம் செய்யக்கூடாது, உன் சரீரத்தில் எந்த அவயங்களா இருந்தாலும் எதுவுமே பாவம் செய்யக்கூடாது. ஏனென்றால் இது கர்த்தருக்கு. ஜோரா சொல்லுங்களேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், உங்களுக்கு தெரியல. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்கு தெரியல. ஆமென். கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு இருந்துச்சுனாக்கா, உங்களிடத்தில் புறப்படுகிற எந்த காரியமும் சுத்தமாகவே தான் இருக்கும், அசுத்தமாக இருக்காது. உங்களுடைய பேச்சு காரியங்களை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க. இந்த புதிய வருஷத்துல உங்களுடைய பேசுகிற விதத்தை கேட்டுச்சுன்னா யாருக்குன்னா என்ன சொல்லுங்க, பேசுகிற விதத்தை எல்லாரும் என்ன செய்யும், இந்த வருஷத்துல மாற்றிக்கொள்ளுங்க.
என்ன மாத்திக்கொள்ளணும்? நீங்க பேசுறதுல வந்துட்டு ஒரு கோபமும் இருக்கவே கூடாது. உங்களால முடிஞ்சா இந்த 2025ல இதை மாத்திங்க. பேசுகிற வார்த்தையில கோபமே இருக்கக்கூடாது. பேசுகிற வார்த்தையில மூர்க்கமே இருக்கக்கூடாது. பேசுகிற வார்த்தையில நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, ராமகிருஷ்ணன் எடுக்கிறீங்க, பைபிள் தூக்கி இருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, மற்றவர்கள் போய் சத்தியத்தை சொல்றீங்க. கோபம் வந்துச்சுன்னா எந்த இடத்துல பொதிச்சு வச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. சில வார்த்தைகள் கெட்டதாகி கூட வந்துருது வாயில. இதை நாம் காதுல கேட்கிற பாரு, நீங்க தான் ராமகிருஷ்ணன் கொடுக்குறீங்க, நீங்க தான் வந்துட்டு என்ன செய்யணும், ஊழியக்காரர் நீங்க தான் வந்து சரி பண்ணணும், இவங்க இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு கேட்கும்போது பாஸ்டருக்கு எவ்வளவு வருத்தம் ஆகும். இவ்வளோ பிரசங்கம் பண்ணி கூட, இவ்வளோ வேதத்தின் வார்த்தைகள் எடுத்து இத்தனை வருஷமா சொல்லி கூட ஒரு மனமாற்றம், ஒரு திருந்துதல் நம்ம கிட்ட இல்லைன்னா, how you are honoring God with your body? உன் சரீரத்தின் நிமித்தமாக நீ கர்த்தரை எவ்விதமாய் கனப்படுத்துகிற? யாருக்குன்னா உணர்வு என்று வருகின்றதா? கிள்ளி கொஞ்சம் பார்த்துங்க, இருக்கிறீங்களா? இல்ல உங்களை கிள்ளி சொல்லலாம், அவங்களே கிள்ளி சொல்லலாம். ரெடியா இருக்கிறாரு கிள்ளத்துக்கு பக்கத்துல இருக்கிறீங்களா? யாருன்னா உங்களுடைய சரீரத்தின் நிமித்தமா என்ன செய்யுங்க? அதுல முதலாவது உங்களுடைய வார்த்தை, வாயின் வார்த்தைகள், பேசுகிற விதத்தை சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுடைய உத்தரவு என்னவா இருக்க வேண்டும் என்றால் ரொம்ப சாஃப்டா இருக்கணும், லகுவா இருக்கணும். ஆமென். கோபம் என்ற அந்த வார்த்தைக்கு வரக்கூடாது, எரிச்சல் என்ற வார்த்தைக்கு வரக்கூடாது. நிறைய சிஸ்டர்ஸ் கிட்ட நான் பார்ப்பேன் இந்த வார்த்தைகள். அவங்க அந்த கணவர்மார்கள் பேசுறது என்னவா இருக்கின்றதுன்னா எரிச்சலா தான் பேசுறாங்க. எப்படிதான் சமாதானம் கடந்து வரும்? வெளியிருந்து வேலைக்கு போயிட்டு வர ஆண்கள் எவ்வளவு கஷ்டத்துல வராங்க உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு ஃபேஸ் பண்றாங்க ப்ராப்ளம் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? ரோட்ல எவ்வளவு டிராபிக் கடந்து வராங்க, எவ்வளவு மரணத்தை தாண்டி வராங்கன்னு தெரியுமா? இன்றைக்கு பேசுற வார்த்தை உங்களுக்கு உண்மையாக புரிஞ்சிருக்கும் என்றால், நம்முடைய நேரம் கூட நம்ம கிட்ட இல்ல, அது அழிந்து போகிற ஒரு கடந்து போகிற ஒரு நிழலுக்கு ஒப்பா இருக்கின்றது. இந்த செகண்ட்ல இருக்கிற நாளைக்கு இல்ல அப்படின்னு நினைச்சாக்கா, மனைவி மார்கள் உங்களுடைய கணவர் அன்பா நேசிங்க. உங்களுடைய வார்த்தைகள் தான் அவர்களை அன்பா நேசிக்கிற ஒரு காரியமா இருக்கின்றது. வார்த்தைகள் நிறைய எரிச்சலா தான் பேசுறோம், எரிச்சலா தான் பேசுறோம். எப்படி சமாதானம் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில? எப்படி சமாதானம் இருக்கும்? அதனால நம்முடைய வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணிக்கும் போது நம்முடைய குணங்கள் தானே சேஞ்ச் ஆகும். அது நிமித்தமாய் கூட சரி. நான் உங்களுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. சரீரத்தின் நிமித்தமாய் தேவன் என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், உங்களுடைய வாய் வார்த்தையை நீங்க மாத்திருங்க. வே ஆஃப் டாக்கிங், நீங்க பேசுகிற விதத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்க பேசுகிற வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்க பேசுகிற டோனை மாற்றிக்கொள்ளுங்கள். விதம், டோன், புரிஞ்சுங்களா? இதை நீங்க மாற்றிக்கொண்டால் போதும், இயேசுவை நீங்க கனம் பண்றீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சரீரத்தில் உச்சம் தள்ள பல உள்ளம் கால்வரையில் பல செயல்கள் இருக்கின்றது. ஆனால் அதுல ஒரு செயல் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்க? வாயின் வார்த்தை. ஆமென் என்று சொல்லுகிறீங்களா? ட்ரை பண்ணுங்க. வாழ்க்கை என்னக்கா ஆகாது. எத்தனை பேர் டூ வீலர் ஓட்டுறீங்க? கை தூக்குங்க. டூ வீலர் ஒன்னு ஓட்டிருக்கிறீங்களா? எப்படி கத்துக்கிறீங்க? ட்ரை பண்ணீங்கள, கத்துக்கிறீங்கள. 100 கிலோமீட்டர் வரைக்கும் இப்ப தனியா போயிட்டு வரீங்க டூ வீலர்ல. போறீங்களா இல்லையா? போறீங்களா இல்லையா? எத்தனை பேர் இங்கிலீஷ் படிக்கிறீங்க? டக்குன்னு கை தூக்கணும். இங்கிலீஷ் படிக்கிறீங்க எத்தனை பேர்? எப்படி படிக்கிறீங்க? எப்படி படிக்கிறீங்கன்னு கேட்ட. போனீங்க, கத்துக்கிறீங்க, ட்ரை பண்ணீங்க, இப்ப படிக்கிறீங்க. வாழ்க்கையில நீங்க ஒன்று செய்ய வேண்டும் என்றால் பிரயாசம் எடுத்தால் எல்லாமே நடக்கும். இன்றைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. வண்டி எப்படி ஓட்டுனீங்களோ, எப்படி படிக்க நீங்க கத்துக்கொண்டீங்களோ, புரிஞ்சுச்சுங்களா? இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. பேசுற விதத்தை நான்
ஸ்டார்டிங் வித் யுவர் ஹஸ்பண்ட், ஸ்டார்டிங் வித் யுவர் வைஃப். உங்களுடைய கணவர் இடத்துல, உங்க மனைவி இடத்துல நீங்க பேசுற விதத்தை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். மாற்றிக்கொண்டால் உங்கள் சரீரத்தின் நிமித்தமாக நீங்கள் கனப்படுவீங்க. இந்த ஒரு உதாரணத்தை வைத்து உங்கள் சரீரம் முழுவதுமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பார்க்கிறது, கேட்கிறது, ஆமென், அல்லேலூயா, எல்லாமே நீங்க போகிற இடம், செய்கிற காரியங்கள் எல்லாமே தேவனை கனப்படுவீங்க. யாரா இருக்கிறீங்களா? முதலாவது எதுல கனம் பண்ணணும்? நேரத்தை வீணாக்காதீங்க. Time is very precious. Time never comes again. Time is like a shadow which vanish within a second. Time is very important. So honor your God with your time. ரெண்டாவது, everybody have a talent. Everybody has some kind of talents. Use these talents to God. புரிஞ்சுங்களா? So through your talent honor your God. Honor your God with your talent. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஏதாவது ஒரு தாளத்தை வைத்து நீங்கள் தேவனை என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்க. மூன்றாவது, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை நீங்கள் மறந்து போகாதபடிக்கு உங்களுடைய சரீரத்தை நிமித்தமாக நீங்கள் தேவனை கனம் பண்ணுங்க. சரீரம் தேவன் தங்கும் ஆலயமா இருக்கிறது. அதுல ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் செய்வேன். நீங்க சொன்ன பாஸ்டர் நான் செய்வேன்னு சொல்றது கை தூக்குங்க பார்க்கலாம். அப்படியே கை வச்சுங்க. எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஆண்டவரே, இந்த கையை தூக்கின யாவரையும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் பேசுகிற விதத்தை இன்றைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு क्वेश्चन கேட்கும்போது நீங்க ஆன்சர் இல்ல அப்படின்னு சொல்றத இல்லங்க, சிம்பிள், முடிஞ்சு போச்சு. எப்படி? டோன் தான் சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க டோன் தான் சேஞ்ச் பண்ணணும். நீங்க இப்போ வார்த்தைகள் சொல்லுகிற அந்த வார்த்தையில அந்த டோன் தான் சேஞ்ச் பண்ணணும். என்னது இல்ல அப்படின்னு சொல்றதை விட இல்லங்க அது இல்ல, பார்க்கணும், தேடி பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒண்ணும் இல்லைங்க. எப்படியாப்பட்ட பெரிய ஆட்களை கூட நம்முடைய தாழ்மையான வார்த்தையினால அவருக்கு ஈஸியா நம்ம சம்பாதிச்சிடலாம். எப்படியாப்பட்ட சிறிய ஆட்களை கூட நம்முடைய வார்த்தையினால அவங்கள நம்ம பொங்கி வர மாதிரி பண்ணிடலாம். எப்படியாப்பட்ட பெரிய ஆட்களை கூட நம்முடைய லகுவான வார்த்தைகள் நிமித்தமாய், நம்ம பேசுகிற விதத்தின் நிமித்தமாய், நம்ம கொடுக்கிற அந்த டோன் நிமித்தமாக அவர்களை நாம் மாற்றி நம்முடைய வழியை கொண்டு வரலாம். இதை விசுவாசிகளை பல உதாரணம் இருக்கின்றது. வார்த்தை, பேசுகிற விதம், நம்முடைய டோன் சேஞ்ச் பண்ணிடுங்க. இன்றைக்கு தேவனை நீங்கள் கனம் பண்ணுங்க. எதை செய்தாலும் யாருக்கு இல்லை, பாஸ்டர் சொல்லிட்டாருன்றது அல்ல. பாஸ்டர் சொல்ல, யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். நீ கனம் பண்ண வேண்டியது யார? கர்த்தர். விசுவாசிகள் ஆமென். நான்காவதாக honor your God with your treasure. treasure என்றால் என்ன? உங்களுடைய ஆஸ்தி, உங்களுடைய சம்பாதனை, உங்களுடைய வருமானம், உங்களுக்கு இருக்கிற அந்த காரியம் எல்லாமே என்னவா இருக்கின்றது? ஒரு ட்ரெஷர் என்ற வார்த்தையில போடப்படுகின்றது. மத்தேயு 6:21 Matthew chapter 6 verse 21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயம் இருக்குது. So treasure என்றால் உங்களுடைய பொக்கிஷம். உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கின்றதோ அங்கே உங்களுடைய இதயம் இருக்கும். ஆகினால உங்களுடைய பொக்கிஷத்தை நீங்கள் எங்க சேர்த்து வைக்கணும்? பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷத்தை என்ன செய்யுங்கள்? சேர்த்து வையுங்கள். அங்க பூச்சியும் இல்லை, துரும்பும் இல்லை, என்ன இல்லைங்க, கெடுகிறதும் இல்லை. அங்க திருடன் என்ன செய்வான்? இல்லை. இருக்கின்றதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சுச்சு? உங்களுடைய பொக்கிஷங்களை என்ன செய்யுங்கள் என்றால் நீங்கள் பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். ஆமென். யாரா இருக்கிறீங்களா? எப்படி? யாரா போயிட்டு வரீங்களா?
யாருன்னா பரலோகத்துக்கு போற மாதிரி தான் சொல்லுங்க, நான் கொஞ்சம் குத்து அனுப்புறேன், அதை போய் என்ன சேவ் பண்ணுங்க, அங்க போய் புதைச்சிருவாங்க. அங்க பூச்சி இல்லை, அங்க துரும்பு இல்லை, அங்க திருடனும் இல்லை, பாதுகாப்பா இருக்கும். எப்படி நம்ம சேர்த்து வைக்கலாம் அந்த பரலோகத்துல நம்முடைய பொக்கிஷத்தை? ஆமென். நம்முடைய பொக்கிஷங்கள், நம்முடைய ஆஸ்திகள், நம்முடைய எல்லா விதமான காரியத்தையும் இந்த உலகம் என்னவா இருக்கின்றது, உலகம் என்னவா இருக்கின்றது, சீக்கிரம் சொல்ல, உலகம் என்னவா இருக்கின்றது, அழிந்து போகின்றது. உலகத்துல சேர்த்து வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்படியாப்பட்ட பில்லியன் ட்ரில்லியன் என்ற வார்த்தைகளுக்கு அவர்கள் சொந்தக்காரா இருந்தாலும் போகும்போது 6 அடி அவ்வளவுதான். அது எல்லா ஆஸ்தியும் போட்டு, அவங்க சேர்த்து வச்சிருந்த எல்லா ஆஸ்தியும் போட்டு, பொக்கிஷங்களை எல்லாம் போட்டு, என்னப்பா நீ சேர்த்து வச்சிருந்து உன்னோட போயிட்ட மண்ணுக்கு மண்ணா போயிட்டு யாரும் ஒருத்தர் பண்ணிருப்பாங்களா? மூக்கு இருக்கிற அந்த கோல்டை எப்படின்னா கைட்டணும், பெட்டி உள்ள போறதுக்கு முன்ன அப்படின்னு பார்த்து இருந்து லாஸ்டா தண்ணி ஊத்தும் போதுன்னா துணி எல்லாம் 4 பேர் சுத்தி போடுறாங்க, டக்குன்னு பார்த்து மூக்குத்தி போட்டு கம்பல கைட்டு, மோதிரத்தை கைட்டு. ஏன்? அட நம்ம அப்பா தானே, நம்ம அம்மா தானே, நம்ம ஆயா தானே, நம்ம தாத்தா தானே, அவங்க சம்பாதிச்சு வாங்க தானே, போட்ட விட அவங்க கையில இருக்கிற அந்த மோதிரம் அப்படியே போட்ட விட அமிச்சிடறாங்க. யாருன்னா மோதிரத்துக்கு இருக்கிற அந்த மேலே கூட செத்த போனதுக்கு இல்ல. ஆனா உயிரோட இருக்கும்போது அவங்க காலில் போய் விழுந்து, அம்மா என்ன செய்ய, அதே மோதிரத்துக்கு கையில தான் அவங்க ஆசை வச்சாங்க. இன்னைக்கு அந்த கை என்ன செய்கின்றது அவங்களுக்கு பெரிதாய் தோணல, அவங்க கையில இருக்கிற மோதிரம் பெருசா. எந்த பொக்கிஷத்தையும் உலகத்துல நம்ம சேர்த்து வச்சாலும் கூட அதை என்ன செய்ய போகிறோம், அழிந்து போக போகிறது. நீ இந்த உலகத்தோட மண்ணாக தான் நீ போக போகிறாய். இந்த மண்ணுக்கு நீ போகும்போது கூட ஒரு சின்ன பொக்கிஷம் கூட நீ எடுத்துட்டு போக போகிறது இல்லை. ஆயினால் உடைய பொக்கிஷங்களை நீங்க என்ன செய்யுங்கள், பரலோகத்துல நீங்க சேர்த்து வைக்கணும். எப்படி? அதான் சொன்ன, யாரும் போயிட்டு வரலன்னா சொல்லுங்க, என்னுடைய பொக்கிஷம் இங்க இருக்கிற நான் பொக்கிஷத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன், நீங்க போய் அங்க பொதுச்சு திருப்பி ரிட்டர்ன் வாங்க. வர முடியுமா? போனவர்கள் போனதுதான். பரலோகத்துல நம்ம பொக்கிஷங்களை எப்படி சேர்த்து வைக்க முடியும்? இங்க திருடன் இருக்கிறான், இங்க பூச்சியும் துரும்பும் இருக்கின்றது, இங்க சேர்த்து வச்சா எல்லாமே நாசம் ஆயிடும். ஆனா பரலோகத்துல என்ன இல்லை, பூச்சியும் இல்லை, துரும்பும் இல்லை, அதை திருடி கொள்ளவர்கள் எவனும் இல்லை. நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய பொக்கிஷன் அங்கேயா இருக்கின்றது. விசுவாசி ராமன் சொன்னாங்க, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய லேண்ட் வாங்கினாலும் பரலோகத்துக்கு நம்ம கொண்டு, எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் பரலோகத்துக்கு நம்ம, எவ்வளவு கேஜ் நகை நம்ம வாங்கினாலும் பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போகிறது இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சுட்டு இருக்கிறீங்க நல்லா தெரியல. எவ்வளவு பெரிய நீங்க ஏக்கரா இடம் வாங்கினாலும் பரலோகத்துக்கு நீங்க கொண்டு போகிறது இல்லை. எவ்வளவு பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வச்சாலும் பரலோகத்தை நீங்க, ஏன்னாக்கா நிரந்தரமான இடம் ஒன்று இருக்கின்றது, அதுதான் பரலோக ராஜ்யம். இந்த பூமியில எல்லாவற்றையும் நாம் விட்டுட்டு தான் போக போகிறோம். நான் சொன்னேன், ஒரு மூக்குத்தி, ஒரு கம்பல், ஒரு மோந்திரத்தை கூட நம்ம என்ன செய்யறதில்ல, எப்படின்னா அதை எடுத்துட்டு தான் நம்ம கீழே மண்ணுக்கு அனுப்புறோம். எதுவுமே இந்த நம்ம போகும்போது எடுத்துட்டு போக போறது இல்லை. ஆனால் நம்முடைய பொக்கிஷங்களை அங்க சேர்த்து வைங்க. அங்க சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன வழி என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். விசுவாசிகள் நாமே. நீதிமொழிகள் 3:9 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:9. உன் பொருட்களாலும் உன்னுடைய பொருட்களினாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் உன்னுடைய எல்லா விளையின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை நீங்கள் என்ன செய்யுங்கள், கனம் பண்ணுங்கள். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். அப்பொழுது உன்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் என்னவா இருக்கும், பூர்ணமாய் நிரம்பும். பூர்ணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு போகும். ஆமென். இந்த ஆலயத்துல கூட என்னவா இருக்கும், திராட்சரசம் புரண்டு. கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், பொருட்களாலும் உன்னுடைய பொருட்கள், உன் எல்லா விளைவின் முதல்
உங்களுடைய விளைச்சல் முதல் பலன் அதுல இருக்கிற எல்லாம் முதல் பலன் எங்க வரணும்? யார் கனம் பண்ணணும்? கர்த்தர் கனம் பண்ணணும். இன்றைக்கு நிறைய பேர் அந்த கனம் பண்ணுகிற காரியம் அப்படியே விட்டு போயிடுச்சுங்க. நல்லா கவனிங்க. ஆதில நீங்க எப்படி எவ்வளவு கனம் பண்ணீங்களோ அந்த கனம் என்ற காரியம், கர்த்தர் கனம் பண்ணுகிற காரியம் இப்பொழுது இல்ல. ஆனால் வசனம் சொல்கிறது, இந்த மண்ணுக்கு தேவையான காரியத்தை நீங்க பொக்கிஷத்தை இந்த பூமியில நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா எல்லாம் அழிஞ்சு போகின்றது. உங்களுடைய பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைக்கணுமா? எப்படி நீங்க சேர்த்து வைக்கணும்? உங்களுக்கு வாழக்கூடிய காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு எல்லா முதல் பலனையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்ல, வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் முதல் பலனை கர்த்தருக்கு நீங்க கொடுக்கும் போது எதை செய்தாலும் நீங்க என்ன செய்ய வேண்டுமா? மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும். ஆனா இங்க என்ன செய்யறாங்க ஜனங்க என்றால் மனுஷனுக்கு என்னதான் செய்யறது. எட்நூறு கொடுக்கும் போது யார்கிட்ட கொடுக்குறாங்க? பாஸ்டருக்கு கொடுக்கணும். பாஸ்டருக்கு இருந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. நீங்க கொடுக்கறது பாஸ்டருக்கு இல்ல, வசனத்தின் பிரகாரம் நீங்க செய்யற காரணம் யாருக்கு? கர்த்தருக்கு. நீங்க எங்க உங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீங்க? எங்க உங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீங்க? பதில் வர மாட்டேங்குது. ஏன்னா இது ரொம்ப விசேஷமான காரியம் அல்லவா? இதுக்கெல்லாம் சவுண்டே வராது. உங்க பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்கிறீங்க? ஆமென். நீங்க எதுலதான் நீங்க வந்துட்டு அந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்? உங்களுடைய முதல் பலன் எதுவா இருந்தாலும் நீங்க செய்யற காரியம், உங்களுடைய பொருள், நீங்க சம்பாதனை, உங்களுடைய வேலைகள் எதுவா இருந்தாலும் முதல் வந்து வரணுங்க கர்த்தருடைய. ஆமென் சொல்லாமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? மல்கியா 3:10 மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் மண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும். ரொம்ப சிம்பிள் ஆர்டர் சொல்லிடுறாரு. வானத்தின் பல கனிகளை திறந்து நான் உன்னை என்ன செய்வேன்? இடம் கொள்ளாப்பட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சோதித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனா என்று நீங்கள் என்ன செய்யுங்க? என்னை சோதித்து பாருங்கள். எது நிமித்தமா சோதித்து பாருங்கள்? உங்களுடைய தசம பாகத்துல. பழைய பாட்டுக்கு புதிய பாட்டுக்கு நான் திரும்பி சொல்லுகிறேன். பழைய பாட்டுல வந்து கணக்கு இருந்துச்சு, ஆனால் புதிய பாட்டுல வந்துட்டு மனப்பூர்ணம் என்ற காரியம் இருக்கின்றது. ஏமே சொல்லாமா? எப்படிங்க? இங்க 10க்கு 1 100க்கு 10 அப்படின்ற கணக்கு இருக்கின்றது பழைய பாட்டுல. ஆனால் புதிய பாட்டுல உற்சாகமாய் கொடுக்கிறவங்க இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறாரா? பிரியமாய் கொடுக்கிறார். அமிக்கி பிசிக்கி இல்லையா, சேஞ்ச் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சேஞ்ச் பண்ற விதம் நம்ம கிட்ட இருக்குது பழக்கம். வாரம் பொழுது நோட்டா தான் பழக்கம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 4 பேருக்கு பகிர்ந்து கொடுப்போம் ஒரே நோட்டை. ஆனா நான் திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் அது ஒரு நோட் நம்மளுக்காக பயன்படுத்தப்படும். நல்லா நினைச்சு பாருங்க, நான் பேசுறது உண்மையா இல்லையான்ட்டு. ஒரே நோட்டு நமக்காக பயன்படுத்திக் கொள்வோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நோட்டை சில்லறையாக மாத்தி 5 பேர் இடத்துல நம்ம கொடுப்போம், 4 பேர் இடத்துல கொடுப்போம். கர்த்தர் பார்த்துருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டாங்க இந்த வாரத்துல, நான் 2% தான் கொடுப்பேன் நான் கடவுளுக்கு, ஏன்னு கேட்டேன். ஆண்டவர் அந்த 2 காசு போட்டாங்க அப்படின்னா அவங்கள தானே மகிமையா பேசினார். அவங்க தானே ஜனங்களுடைய புரிந்து கொள்கிறத பாருங்க. எல்லாரும் ஆசிரியை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? கொட்டுறாங்க. ஆனா இவ்வளோ அவருடைய மறுவாழ்வுக்கு ஏதுவான காரியத்துக்காக வச்சிருந்த அந்த 2 காசையும் கூட மனப்பூர்ணமாக எனக்காக வந்து கொடுத்தாலே இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. கொடுத்திருந்தீங்கன்னா 2 காசு. நான் என்ன பண்ணுவேன் பாஸ்டர், நான் கொடுத்தா 10% கொடுக்க மாட்டேன், டைரக்டா 2% தான் கொடுப்பேன்.
அந்த விதவி என்ன செய்தாங்க? 2 காசு தான் போட்டாங்க. அடுத்த கேள்வி நான் கேட்டிருக்கலாம், அவங்க விதவி, நீங்க யாரு? கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்கலாம். நல்லா கவனிங்க. புரிந்து கொள்கிற விதம் என்னவென்றால், நீங்கள் மனதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ எவ்வளவு கொடுக்கறன்றது எதிர்பார்க்கறது இல்ல, உன் மனசு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஏமே உற்சாக மனதோடு உங்க பொக்கிஷத்தை எங்க நீங்க சேர்த்து வைக்கணும்? உற்சாகமா பாதிக்கு பாதி கொடுங்க. இது குண்டு தூக்கி போடுறாரு. என் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னு தான் நான் சொல்றேன். இங்க பூச்சி துரும்பு எல்லாம் இருக்கும். எதுக்கு பர்சன்டேஜ்ங்க? உங்களுக்கு வருகிற காரியத்துல பாதி ஆண்டவருக்கு கொடுங்க. அப்பா வசனம் என்ன சொல்லுன்னா, உங்களுடைய சபையில என்ன இருக்கும்? திராட்சை ரசம் ஓடும். உன் ஆளை என்ன இருக்காங்க? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். இருக்காங்க வசனம். இந்த ஆலயத்தில் ஆதாரம் உண்டாயிருக்கும்படிக்கு ஆமா கொண்டு வாருங்கள். வானத்தின் பல கனிகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இங்க ஆகாரம் இருக்கணுங்க. இங்க பசி இருக்கக்கூடாது, இங்க வெறுமை இருக்கக்கூடாது. ஆலயம் என்று சொல்லும் போது பற்றாக்குறை இருக்கக்கூடாது. ஆலயம் என்று சொல்லும் போது கடை இருக்கக்கூடாது. ஆலயம் என்று சொல்லும் போது இங்க எந்த குறையும் இருக்கக்கூடாது. இங்க என்ன இருக்கணும்? நிறைவு இருக்கணும். திராட்சை ரசம் நிரம்பி வழியணும். அப்ப இந்த ஆலயத்தை நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், நீங்க அப்படி செய்யும் போது வானத்தின் பல கனிகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதி. இது நிமித்தமா இதை என்ன செய்யுங்க? சோதித்து பாருங்க. எது நிமித்தமா சோதித்து பார்க்கணும்? இது நிமித்தமா நீங்க என்ன செய்யுங்க? சோதித்து பாருங்க. 4 முடிக்கிற 5வது விட்டுற டைம் இல்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய நேரத்தினால தேவனை கனப்படுத்துங்க. காலத்தினால தேவனை கனப்படுத்துங்க. 3வது உங்களுடைய சரீரத்தினால தேவனை கனப்படுங்க. 4வது உங்களுடைய பொக்கிஷத்தினால கனப்படுங்க. உங்களுக்கு என்று இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் பொருட்களும் ஆஸ்தியும் இல்லையா, உங்களுடைய பணத்தையும் உங்களுக்கு வருகிற வருமானத்தையும் எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நீங்க கொடுங்க. ஏன் 10% நீங்க பழைய பாட்டுல இருக்கீங்க? புது பாட்டுக்கு வாங்க, புதிய பாட்டுக்கு வாங்க. அவன் இடத்துல இருந்து எல்லாமே என்னவா இருக்கின்றது? வாழ்க்கைக்கு ஆதாரமா இருந்ததே அவனதான். எல்லாத்தையும் எடுத்து வந்து எல்லாம் கொடுத்துக்கலாம். பூச்சியும் துரும்பும் இல்லாத இடத்துல அந்த விதவை என்ன செய்தால் போட்டுட்டான். கர்த்தர் வந்துட்டு சொல்லுகிறாரு, நீங்களும் உங்களுடைய ஐஸ்வர்யத்துல இருந்து எடுத்து வந்து போட்டீங்கப்பா. ஆனா இவளோ வாழ்வுல இருந்து வாழ்வுக்கு வச்சிருந்து தான் போட்டான். நீங்க என்ன 2 காசு போட்டாலும் அதே மாதிரி 2 போடாதீங்க. சில்லறை மாத்திரம் வந்து போடாதீங்க. உங்களுடைய உள்ளத்துல பொங்கின வண்ணமாக உற்சாக மனதோடு நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் போது வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள திரும்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சில்லற மாத்தாதீங்க. தயவுசெய்து சில்லற மாத்தாதீங்க. திங்கள்லேருந்து சனி வரைக்கும் நீங்க பந்தாவா யூஸ் பண்ற மாதிரி பந்தாவா பிள்ளைகளை பாருங்க. உங்க பிள்ளைங்க கூட சில்லறையா வந்துட்டு பிளஸிங் பெறக்கூடாது. பந்தாவா என்ன செய்யணும்? பிளஸிங்கை பெற்றுக்கணும். இருக்கிறது ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ வஸ்திரத்துக்கு மாத்திரமே தான் நாம் செவி கொடுப்போம். எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்ய வேண்டும், மனுஷனுக்கு அல்ல. சில நேரத்துல நீங்க ஆட்களை பார்த்து கூட நீங்க செய்யலாம். இவர் வந்து வயசுல சின்னதா இருக்காரு, இவர் 10 ரூபாய் போதும். இவர் வயசுல பெருசா இருக்காரு, 100 ரூபாய் போதும். இவர் வயதான ஒரு தாத்தா வாங்குறாரு, 1000 ரூபாய் போடு. அப்ப யார் கொடுக்குறீங்க? நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், யார் கொடுக்குறீங்க? மனுஷனை பார்த்து மனுஷனுக்கு கொடுக்குறீங்க. ஆனா நீங்க தெய்வத்துக்கு என்று கொடுக்கும் போது உங்களிடத்துல கணக்கு பார்க்கிற விதம் இருக்காது. மனரம்பியமா வந்து நீங்க செலுத்த வேண்டிய இடத்துல செலுத்த வேண்டிய நபருக்கு நீங்க செலுத்தலாம். விசுவாசிக்கலாம். நீங்க கொண்டு வர வேண்டிய தேவனுடைய சமூகம், என் பண்டிகை சாலை, ஆலயத்துல ஆகாரத்தை உண்டாகணும், வலிஞ்சு ஓடணும். உங்க வானத்தின் அவருடைய வானத்தின் பலக்கணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். So honor your God with your treasures.
உங்களுடைய பொக்கிஷங்கள் நிமித்தமாய் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். ஆமென், ஆமென். எழுந்திருக்கிறோம். தேங்க்யூ. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் எதை செய்தாலும் மனிதனுக்கு அல்ல, என் தேவனுக்கு மட்டுமே நான் செய்வேன். கரங்களை உயர்த்தணும். ஆண்டவரை, இந்த நாள் வரையிலும் உண்மை கனம் பண்ணாத காரியங்கள் இருந்தால், கடந்த வருஷத்துல ஆண்டவரை நான் கனம் பண்ணாமல் போய்